ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாயிலாக ஒரு பெண்ணுக்கு விடுதலை கொடுப்பதை பார்க்கின்றோம். மேலுமாக இரக்க செயல் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம், பிரியமுள்ள அன்பு இறைமக்களே, யாரும் தீர்ப்பிடாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாயிலாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நாமும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சமுதாயத்திலும் கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், பெற்றோர்கள் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றோர்களையும் தீர்ப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய வார்த்தைகளால் அவர்களை தீர்ப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, நீங்கள் யாரையும் தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பிடுகிற பொறுப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே இருக்கின்றது என்று இன்றைய நற்செய்தி வாயிலாக நமக்கு கூறுகின்றார். பிரியமானவர்களே, இன்று இந்த நற்செய்தியை பார்க்கையிலே ஒரு 3 விதமான நல்ல செயல்களை ஆண்டவர் செய்வதை பார்க்கின்றோம். அந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பாவம் செய்த பெண் மீது கல் எறிந்து கொள்ள வேண்டும் என்று கொண்டு வந்தவுடனே இயேசு சொல்லுகின்றார், உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதல் கல் எறியட்டும். ஆக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை ஒரு கல்லாக அவர்கள் மேல் பாய்வதை நாம் பார்க்கின்றோம். பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் மீது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளால் கல் எறிவதாக நான் பார்க்கின்றேன். ஒரு 3 விதமான செயலை பார்க்கின்றோம். குற்றம் சாட்டப்பட்டு கூனி குறுகி நின்றிருந்த அந்த சமுதாயத்தில் இருந்த பெண்ணுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது, தங்களையே நீதிமான்கள் என்று கருதி கொண்டிருந்த இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும், உங்களுடைய உடலிலும் உங்களுடைய முதுகிலும் அழுக்கு இருக்கின்றது, பாவம் இருக்கின்றது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எய்வித்து கற்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்றோம், வெளி செயல்பாடுகளை மட்டும் வைத்து கொண்டு ஒருவரை நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ தீர்ப்பிடும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். பிரியமானவர்களே, ஆக பாவம் செய்தவர்கள் திரும்பி வாழ வேண்டும் என்றுதான், திருந்தி வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்றார். ஆனால் இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்கின்ற போது பாவம் செய்தவர்கள்தான் திரும்ப திரும்ப பாவத்திலே விழுந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் செய்தித்தாளிலே பார்க்கின்றோம், தினமும் செய்தித்தாளிலே பார்க்கின்றோம். இவன் மீது 15 கேஸுகள் இருக்கின்றது, 16 கேஸுகள் இருக்கின்றது, திரும்பமாக இவன் ஒரு பாவத்தை செய்கின்றான் என்றெல்லாம் நம் செய்தித்தாளிலே படிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து இரக்க குணத்தோடு சொல்லுகின்றார், மீண்டும் பாவம் செய்யாதே, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை என்று சொல்லுகின்றார். ஆம், பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் இரக்க குணத்தோடு சொல்லுகின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, என்னுடைய பிள்ளைகளே, பாவம் செய்யாதீர்கள், திருந்தி வாழுங்கள், திரும்பி என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி செல்ல தொடர்ந்து முயற்சி செய்வோம். இறைவனுடைய அருளையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்களாக தொடர்ந்து இந்த பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன்.